வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வாக்கு சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதா பரவலா பேசப்படுது. இந்த ஆண்டு 2026 கடந்த தேர்தலை விட வெறும் 3.74% தான் அதிகமாக பதிவாகி இருக்குது. எஸ்ஐஆருக்கு பிறகு 10% நீங்க குறைச்சுதான் நீங்க பார்க்கணும். 10ல் 8 ஓட்டு விஜய், எங்க பார்த்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்ட, பெண்கள் ஓட்டு விஜய் அப்படின்னு ஒரு மொமெண்டம் சொல்றாங்களா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் வெவ்வேறாக இருக்கிறது. விஜயை போல 4 மடங்கு புகழ்பெற்ற கொம்பன் வந்தாலும் கூட அந்த தொகுதியை நீங்க மாற்ற முடியாது. இளைஞர்களினுடைய ஆர்வமான ஈடுபாடு, அவர்களில் பெருவாரியானவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏதோ தேர்தல் களத்தையே தலைகீழாக புரட்டி போடுகின்ற அளவுக்கு இந்த வாக்குப்பதிவு இருந்திருக்கிறது என்பது ஒரு பொய்யான கட்டமைப்பு, ஒரு புனைவான கற்பிதம். 85% அப்படிங்கிறது திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை காட்டுது அப்படிங்கிறதா பரவலா பேசப்படுது. அப்படி இல்லைங்கிற மாதிரியான புரிதல் தான். ஆட்சிக்கு எதிரான அல்லது ஆட்சி மீது அதிருப்திகள் பல இருந்தாலும் இந்த ஆட்சியை அகற்றித்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு அலையாக அது மாறவில்லை. விஜய் வந்த பிறகும் கூட அப்படி அது மாறவில்லை என்பதுதான் எங்களுடைய கவனம். குறைவான வாக்கு வேறுபாட்டில் தான் வெற்றிகள் முடிவு செய்யப்படும். விஜய்க்கு அதிகமான ஓட்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக வெற்றி பெறுது அப்படின்னா அது இந்த கணக்குல தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒருவேளை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தீங்க ஃபாதர். திமுக கிட்டத்தட்ட ஒரு 156 தொகுதிகள் வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. அதற்கான காரணமுமே குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? எங்கள் கள ஆய்வு என்பது தேர்தல் நடப்பதற்கும் ஒரு வாரத்திற்கு முன்னர் முடிக்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையில் 148 தொகுதிகளிலிருந்து 156 தொகுதிகள் வரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைக்கலாம் என்பது எங்கள் ஒரு கணிப்பாக இருந்தது. அதனுடைய அடிப்படை கூட வாக்குப்பதிவு சதவீதம் ஒரு 80% இருந்தால் அது 90% கடக்குமேயானால் கடும் போட்டி நிகழும் தொகுதிகள் ஒரு 118 130 வரை உயரும். அது தேர்தல் முடிவுகளை ஒரு கொச்சையானதை ஒரு கண்ணா பின்னான்னு ஆக்கிடும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு கணிப்பு செய்திருந்தோம். ஏறக்குறைய அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த கடும் போட்டி நிலவுகிற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருக்கிறதோ என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இல்லாமல் இல்லை. வாக்கு சதவீதம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி வாக்கு சதவீதம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதா பரவலா பேசப்படுது. நிறைய கணக்குகள் எல்லாம் சொல்றாங்க, எஸ்ஐஆரை இன்க்ளூட் பண்றாங்க, முந்தைய தேர்தல் அந்த பார்வைகள் எல்லாமே முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? கடைசி கணக்குங்கிறது அப்சல்யூட் நம்பர்ஸ் தான், சதவீதம் அல்ல. கடைசி கணக்கு என்பது கடந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை பேர் வாக்களித்தார்கள், இதுதான் அப்சல்யூட் நம்பர்ஸ் இல்லைங்களா. அந்த அப்சல்யூட் நம்பர்ஸ்ல இருந்தால் நீங்கள் சதவீதத்தை கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் அப்சல்யூட் நம்பர்ஸ், மீண்டும் சொல்கிறேன், வாக்களிக்க தகுதியுடையவர்களாக பட்டியலிடப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை என்ன, எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடந்த தேர்தலை விட, அதாவது 2026 கடந்த தேர்தலை விட வெறும் 3.74% தான் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அது இயல்பான ஒன்று தான். நீங்கள் 2006 தேர்தலில் வாக்களித்தவர்களை விட 2011 தேர்தலில் ஏறக்குறைய 68 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள். அதே போல் 2011 வாக்களித்தவர்களை விட 2016 ரொம்ப அதிகமாக வாக்களித்தாங்க. ஏறக்குறைய ஒரு 18% அதிகமாக வாக்களித்த ஒரு தேர்தல் 2016 தேர்தல். 2016 தேர்தலை விட 2021 தேர்தலில் 24 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருந்தார். 24 லட்சம் பேர் வாக்களித்திருந்தார். 2021 தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது 23,27,000 பேர் தான் இதில் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ
கடந்த 5 தேர்தல்களை எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகமான எண்ணிக்கையில் வாக்காளர்கள் வந்து இணைகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நீங்கள் இந்த தேர்தல் எஸ்ஐஆருக்கு பிறகு 10% நீங்கள் குறைச்சி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 83+ வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் 73+ தான் கணக்கு போடணும். அந்த கணக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வட்டம் வந்திருக்குது, அது ஒன்றும் புதிதானது அல்ல. ஒரு 3.5-4% அதிகரித்திருப்பது என்பது ஒரு உறுதியாக இளைஞர்களினுடைய ஆர்வமான ஈடுபாடு, அவர்களில் பெருவாரியானவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த கணக்குகள் எல்லாம் சரி. ஆனால் ஏதோ தேர்தல் களத்தையே தலைகீழாக புரட்டி போடுகின்ற அளவுக்கு இந்த வாக்குப்பதிவு இருந்திருக்கிறது என்பது ஒரு பொய்யான கட்டமைப்பு, ஒரு புனைவான கற்பிதம். இதுல எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னா, அதிகமான வாக்கு சதவீதம், இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 85% அப்படிங்கிறது திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை காட்டுது அப்படிங்கிறதா பரவலா பேசப்படுது. அப்படி இல்லைங்கிற மாதிரியான புரிதல் தான் இருக்கு. எந்த ஒரு ஆட்சிக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதிருப்திகள் வராமல் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது அதிருப்தி கொள்வதற்கு காரணங்கள் இருக்கிறது என்றால் 1-2 அல்ல, பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் 2016 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அலை ஒன்று இருந்தது. அதே போலத்தான் 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அலை இருந்தது. எப்போதெல்லாம் மிகைப்படுத்தல் நிகழ்கிறது, லஞ்சம், ஊழல் போன்ற மிகைப்படுத்தல்கள் நிகழ்கின்றனவோ அப்போதெல்லாம் மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவு எடுப்பார்கள். இந்த 2 தருணங்களும் மிக முக்கியமான தருணங்கள் இல்லையா? ஆனால் இந்த முறை என்னுடைய கவனத்தின்படி ஆட்சிக்கு எதிரான அல்லது ஆட்சி மீது அதிருப்திகள் பல இருந்தாலும் இந்த ஆட்சியை அகற்றித்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு அலையாக அது மாறவில்லை. விஜய் வந்த பிறகும் கூட அப்படி அது மாறவில்லை என்பதுதான் எங்களுடைய கவனம். விஜய்க்கு நீங்கள் அந்த ஒரு புள்ளியை நான் மறுக்கவே மாட்டேன். இந்த தேர்தலினுடைய பேசுபொருள் யார் என்றால் எந்த கட்சியினுடையவும் தேர்தல் அறிக்கைகள் அல்ல, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால சாதனைகளும் அல்ல. இந்த ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த எல்லார் கண்ணிலும் பட்டது, எல்லார் பார்வையிலும் விழுந்தது விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும், குறிப்பாக இளைஞர்களினுடைய ஒரு ஆக்ரோஷமான ஆதரவு பங்கெடுப்பும் தான். அதைவிட முக்கியமாக குழந்தைகள், சிறார்கள், பள்ளியில் படிக்கிற டீனேஜ் மாணவர்கள் எல்லாம் சின்ன சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி விஜய்க்கு ஆதரவாக பரப்புரை நடத்தியதெல்லாம் அதெல்லாம் தனித்துவமான காட்சிகள். ஒரு தேர்தல் களத்தில் இதுவரை நாம் கண்டிராத காட்சிகள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலையாக இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்த சில தேர்தல் வியூகங்கள், குறிப்பாக இந்த பெண்களுக்கு நேரடியாக 5000 ரூபாய் அனுப்பியது, அது ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொண்டு வந்திருக்க வேண்டும், கொண்டு வந்தது. ஆனால் அந்த ஆதரவு வெளிச்சமெல்லாம் சற்று மங்கலாயிற்று, விஜயினுடைய வருகையினால் மங்கலாயிற்று. எனவே வாக்கு சதவீதம் அவர்களுக்கு குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுகின்ற தொகுதிகளில் முந்தைய தேர்தல்களைப் போல வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்து வெற்றி பெறுவது அதிக தொகுதிகள் இருக்காது. குறைவான வாக்கு வேறுபாட்டில் தான் வெற்றிகள் முடிவு செய்யப்படும். இதில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆன மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 10ல் 8 ஓட்டு விஜய், எங்கே பார்த்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்ட, பெண்கள் ஓட்டு விஜய் அப்படின்னு ஒரு மொமெண்டம் சொல்கிறாங்களா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது அதான் மீண்டும் சொல்கிறேன், அது ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் வெவ்வேறாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தென்காசி எடுத்துங்களேன், ஒரு தென்காசி தொகுதி எடுத்துங்க, தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 6 நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 4 தொகுதிகளையாவது திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்க வேண்டும். ஆனால் அங்கு கடும் போட்டி அல்லது தடுமாறுகிறது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய கட்சி சரியாக வேலை செய்யலை. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ ஒவ்வொரு பரப்பிற்கும் ஒரு, அல்லது இப்போது என்னுடைய மதிப்பிற்குரியவர் அம்பாசமுத்திரம் வேட்பாளர் இசுகி சுப்பையா அவர்கள், அவர் கடந்த முறை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெருவெற்றி பெற்ற போதும் அங்கு அவர் அண்ணா திராவிட முன்னேற்றம் அவர் தான் வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவர் தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களோடு மக்களாக இருப்பவர், நல்லது கெட்டதுன்னா போய் நிற்கிறவர், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த முறை என்னென்னா காங்கிரஸ் தான் அங்கு போட்டியிடுகிறது. அங்கு இந்த தேர்தலில் ஜாதி என்பது முதன்மையாக மாறி இருக்கிறது.
இது ஸோ இப்போ தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நாடார் வேட்பாளருக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அவர் இந்த முறை தோற்றுவிட்டால் இனிமேல் ஒரு நாடாருக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். எனவே ஒரு நாடாரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அதிமுகவில் உள்ள காங்கிரஸ்காரர்களும், ஏன் பாஜகவில் உள்ள காங்கிரஸ்காரர்களும் இந்த காங்கிரஸ்காரருக்காக வேலை செய்வதை அங்கு பார்க்க முடிந்தது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மறவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இசக்கி சுப்பையா அவர்களுக்காக, ஸோ ஜாதி அளவில் பிரிகின்ற போது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் அந்த களநிலையில் அப்படி இப்படி என்று ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. விஜய் அவர்களுக்கு ஏகோபித்த ஆதரவா என்றால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ எங்கள் கவனப்படி அந்த தென்காசி திருநெல்வேலி பகுதிகளெல்லாம் ஓவராலாகவே ஒரு தலித் சமூகத்தில் பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிறு தொகுப்பு இளைஞர்கள் விஜய் பக்கமாக போயிருக்காங்க. இப்போ குமரி மாவட்டத்தில் தூத்துக்குடி இங்கெல்லாம் மீனவ சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் விஜய் பக்கமாக கொஞ்சம், இதற்கு வேறு வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் நான் எப்போவுமே வந்துங்க இந்த ஒரு ஆளுமையினுடைய எழுச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல் வேரோட்டமான அரசியல். நான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்பைனை தான் முதல்ல பார்க்குறது. அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைனை மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு அமைப்போடும் வலிமையான கொள்கைகளோடும் வலிமையான ஆளுமையோடும் ஒருவர் வருகிறாரா? விஜய் புகழோடு வருகிறார். டு பி வெரி ஃபேர், ஒரு நடிகராக அவருக்கு கிடைத்த கவனத்தை விட அரசியல்வாதியாக முதல் கட்டத்தில் அவருக்கு கவனம் கிடைத்திருக்கிறது ஒப்பீட்டளவு. அதெல்லாம் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நாம் பல பகிர்தல்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் ஆஃப் தமிழ்நாடு எலக்ட்ரல் லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப வேறுபட்டது. அதில் இப்போ கடந்த 5 தேர்தல்களிலும் 15% வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதிகள் 27. 5 தேர்தல் அல்ல. விஜயை போல 4 மடங்கு புகழ்பெற்ற கொம்பன் வந்தாலும் கூட அந்த தொகுதியை நீங்கள் மாற்ற முடியாது. எடப்பாடி தொகுதியை நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. குமாரபாளையம் தொகுதியை நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ இங்கெல்லாம் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்றால், இப்போ 90 குமாரபாளையத்தில் 90% கடந்திருக்கிறது, எடப்பாடியில் 90% கடந்திருக்கிறது. விஜய் போ எங்க நின்றனால இல்லை, எடப்பாடி என்னோட அனுமானப்படி எடப்பாடி தோற்றுறக்கூடாது. அப்புறம் கூட்டணிகளுக்கு இடையே இருந்த நெருங்கிய ஒரு ஒத்துழைப்பு, அதோடு சேர்த்து பணம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு வகையான செய்தி அந்த பக்கம் எல்லாம் கரூர் நாமக்கல் ரூரல் அந்த பக்கத்துல எல்லாம் ஐயோ கொடுத்த பணத்தை வந்து ஒருவேளை திருப்பி கேட்டுருவாங்களோ, ஏதோ ஒரு வழியில் நம்ம ஓட்டு போடலைங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, நம்ம ஓட்டு போடலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சு நம்மளோட பணத்தை திரும்ப கேட்டுருவாங்க, கொலுசு மூக்குத்தி எல்லாம் கூட கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வாக்கு சதவீதம் அந்த பகுதிகளில் அதிகரித்திருக்க வாய்ப்பு. அது அந்த எக்ஸ்ட்ரா வந்த ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்காக வந்த ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன்லேயே உங்களுக்கு 58, திமுகவுக்கு அதே மாதிரி ஒரு 31 தொகுதி இருக்குதுங்க, அதுலேயே 58 தொகுதி ஆயிடுச்சு. இதை தாண்டி நீங்கள் கடும் போட்டி உருவாக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சென்னையில் எதிர்பார்க்கலாம். என்னுடைய கணக்குப்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த கொஞ்சம் காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்களில் விஜய் சில தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் 2வது இடத்திற்கு கூட தள்ளக்கூடும். நம்முடைய கணிப்பின்படி நம்ம இதிலேயே 3-5 அல்லது 3-12 இந்த கணக்கு ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போவும் அதே கணக்கு தான். ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஒருவேளை பல தொகுதிகளில் கடுமையான போட்டிக்கு இந்த 3 பேரும் வந்திருந்தால் ஒருத்தருக்கு 36 கிடைக்கும், ஒருத்தருக்கு 34 வரும், ஒருத்தருக்கு 32 வரும். அந்த சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் யாரோ ஒருவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது அதிமுகவாக இருக்கிறார்கள். பாரம்பரியமாக அதிமுக வலுவாக இருந்த பகுதிகளில் அதிமுக வெல்லக்கூடும். பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற பகுதிகளில் திமுக வெல்லக்கூடும். அந்த ஏர்பன் அண்ட் செமி ஏர்பன் தான் நம்ம சொல்றது. இப்போ கொஞ்சம் திருச்சி பக்கம் கூட, திருச்சி அங்கேயும் இந்த ஒரு விஜய்க்கான ஒரு ஈர்ப்பு இருந்த காரணத்தினால் அங்கிட்டு இங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போ விஜய்க்கு அதிகமான ஓட்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது, அந்த வாக்கு சதவீதம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக வெற்றி பெறுது அப்படின்னா அது இந்த கணக்கில் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? ஆமாம், இது நாம் தமிழ்நாடு அரசியலை பார்ப்பது அடிப்படையில் சமூக கூட்டணி, அரசியல் கூட்டணி. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன்னு சொல்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும்
அங்கே இருக்கிற அப்போ கேண்டிடேட்டு, கட்சி எப்படி வேலை செய்கிறாங்க, ஆட்சிக்கு எதிரான மனநிலை, கட்சிக்கு எதிரான மனநிலை. அவ்வகையில் கூட்டணியை நன்றாகவே அமைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் கடந்த முறை இருந்த கெமிஸ்ட்ரி இல்லை. காங்கிரஸு கம்ப்ளீட்டாக அதை சொதப்பிடுச்சு. திமுகவே வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு 25-30 தொகுதியில் சொதப்பிடுச்சு. அதனோட விலையை கொடுக்கும். ஒருவேளை இந்த முறை ஆட்சி ஒரு தொங்கு சட்டமன்றமோ அல்லது தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வறுமையானால் அது விஜயினால் கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணியில் கிடையாது, இதுவே ரொம்ப சொதப்பி இருக்கு. அது என்ன அப்படின்னா, கட்சியை சார்ந்த அரசியல் ஆளுமைகளிடம் அதிகமாக பேசுவது. இப்போ என்னை போன்றவர்கள் களத்தில் போய் ஆய்வு பண்ணலாம், அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த களத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறது, இந்த ஒரு எலெக்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறது ஜெகத் கஸ்பாரோ ஆய்வு செய்கிறவர்களோ அல்ல. அது கட்சிக்காரங்க தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. மீடியா எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தவிர கட்சிக்காரங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அந்த முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் கட்சியை கருத்தில் கொள்ளவில்லை என்றால், அது இப்போ அண்ணா நகரை எடுத்துக்குவோம். அண்ணா நகரில் வந்து கார்த்திக் வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அவரை கொண்டு போய் வில்லிவாக்கத்தில் நீங்கள் விடுறீங்க. அவருக்கும் அது ஜெயிக்கலாம், அது வேற வந்து. பட் அவருக்கும் அது சிரமமாகுது. அண்ணா நகருக்கு புதுசாக வரவருக்கும் அது சிரமமாகுது. என்ன காரணம் நமக்கு தெரியல. இப்போ தாம்பரம் எஸ்ஆர் ராஜா அவர் எளிதாக வென்றிருக்க வேண்டிய ஒரு தொகுதி, பழைய வேட்பாளர் எஸ்ஆர் ராஜா. ஆனால் நீங்கள் அவரை அகற்றிட்டு புதுசாக ஒருத்தர் கொண்டு வரீங்க. சில்லப்பாக்கம் ராஜேந்திரன் வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. பல்லாவரம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே 1.25 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அது திமுக நீங்கள் ஒரு வேட்பாளரை விட்டால் கூட நீங்கள் வந்திருக்கலாம். இப்போவும் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் தேமுதிகவுக்கு வந்து அங்கே அந்த அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. பிஜேபி கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒருவேளை தேமுதிக வருமே தவிர, இப்படி நான் வரிசையாக நான் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 30 தொகுதி சொல்லலாம். யார் எழுதி கொடுத்தாங்களோ என்ன கணக்கில் பண்ணாங்களோ தெரியாது. ஒருவேளை, மீண்டும் சொல்கிறேன், ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி ஆட்சியோ அல்லது ஒரு தொங்கு சட்டசபையோ சந்திக்கக்கூடிய நிலைமை வறுமையானால் அதற்கு முழு காரணமும் இந்த சீட் அலோகேஷனில் இவங்க பங்கிள் பண்ணது. மற்றபடி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த அரித்மேட்டிக்ஸ், நான் சமூக கணக்கில் கூட்டணி சரியாக இருக்குது. மதவெளி சிறுபான்மையர் இஸ்லாமியர்கள் 90% திமுக தான் போடுவாங்க. கொஞ்சோண்டு பொம்பளை பிள்ளைங்க அப்படி இப்படின்னா விஜய்க்கு கொஞ்சம் போகலாமா இருக்கும். கிறிஸ்டியன்ஸ்லையும் நாம் பல முறை சொன்னது தான், 2021 90% வாக்குப்பதிவு நடந்தது. இந்த முறை அது நடக்காது. ஏன்னா நிறைய அதிருப்திகள் திமுக மேலே இருக்குது, கிறிஸ்தவ சமூகத்திற்கு. அது எனக்கே நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பொதுவாக கல்வி நிறுவனங்களே அவங்க நடத்தின விதம் வந்து சரியே கிடையாது. கிடையாதுன்னா, நான் எடப்பாடி காலத்திலே கூட 4000 போஸ்ட் தான் சரண்டர் பண்ண வேண்டி வந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் வந்து 7000 போஸ்ட்டு சரண்டர் பண்ண வேண்டிய இவ்வளவுக்கும். அதுதான் அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள், தமிழ் வழியில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற பள்ளிகள். அதை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி அவங்கள பாதுகாக்கிறதுக்குள்ள எந்த வழியும் தேடலை. நீதித்துறையும் கல்வித்துறையும் ரெண்டும் RSS மாதிரியே செயல்பட்டாங்க. கிறிஸ்தவ நிறுவனங்களினுடைய இருப்பையே காலி பண்ணணும்னு தான் அவங்க செயல்பட்டாங்க. இந்த அதிருப்தியெல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. இந்த ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் அவங்க சரி பண்ணலைன்னா 2029 கட்டாயம் கிறிஸ்தவர்கள் ஒரு சமூகமாக திமுக பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. நிறைய விலகி தூரமே போயிடுவாங்க. இது நடக்க போகிறது உண்மைதான், இந்த நிஜமாக நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் இந்த தேர்தலில் ஒரு 15-20% பேர் விஜய்க்கு வாக்களித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கடலோர சமூகங்களை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ வேளாளர்களும்னு வச்சுங்களேன், இவங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்க. கடந்த முறை திமுகவுக்கு வட தமிழகத்து பறையர் சமூகம் ஏகோபித்து வாக்களித்தது, அருந்ததியர் சமூகம் வாக்களித்தது. அதுலேயும் வந்து இளைஞர்கள் இந்த இடம் கொஞ்சம் சேதாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. திருவள்ளூர்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணால ஆதி தமிழ் சமூகத்து பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க நிறைய விஜய் மேலே கவர்ச்சி இருக்குது. பட் மற்றபடி அதோட சோஷியல் கோலிஷன் இன்டாக்ட், பொலிட்டிக்கல் கோலிஷன் ஓரளவுக்கு இன்டாக்ட். ஸ்டாலினோட ஆளுமையில் ஒரு முதிர்ச்சி பக்குவம்னு எல்லாருமே அக்ராஸ் த போர்டு எல்லாரும் வந்து அவர் ஒரு சீசன்ட் லீடர், சீசன்ட் பாலிட்டிஷியன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லீடருங்கிற அந்த ஸ்டேட்டஸ் இது வந்ததுனால ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஷார்ப்பாக வரலை.
அது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக இருந்தது. ப்ளஸ் ஒரு நடு நிலையான குடும்ப பெண்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஜெயலலிதா 2016 18% வாக்கு, நீங்கள் 2011 விட 2016 தன்னுடைய ரெக்கார்டையே ஜெயலலிதா பீட் பண்ணாங்க. ஏறக்குறைய 18% வாக்கு அதிகமாக வந்தது. எங்கன்னா பெண்கள் அப்படி அலையா திம்முன்னு அவங்க பின்னாடி போனாங்க. பிகாஸ் ஜெயலலிதாவிடம் தங்களை கண்டார்கள், தங்களுக்கான பாதுகாப்பு, தங்களுக்கான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தாங்க இல்லைங்களா. அந்த பெண்களில் ஒரு தொகுப்பினர் அதிமுகவில் தொடர்கிறார்கள், ஒரு தொகுப்பினர் விஜய் பக்கம் வந்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு தொகுப்பினர் ஸ்டாலின் பக்கமாக திரும்பி இருக்கிறார்கள். இதை நிறைய பேர் கவனிக்கல. ஸோ பெண்களினுடைய வாக்கு, நிறைய பெண்களுக்காக திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, நிறைய, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான திட்டங்கள் நிறைய, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், ஃப்ரீ பஸ் பாஸ், இது பெண்களுக்கு. அப்புறம் அந்த 5000 rupees. அப்புறம் விஜய் ஃபேமிலி லைஃப்பை சரியாக ஹேண்டில் பண்ணலைங்கிற அந்த ஒரு இமேஜ் ஒரு மிடில் கிளாஸ் உமன் மத்தியில் நிறைய ஷிஃப்ட் ஆஃப் ஒப்பீனியன் நான் விஜய் பக்கமாக. ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்குறப்போ, அண்ட் எடப்பாடி அவர்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துருப்பாருன்னா டெஃபினட்டாக இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே உட்கார்ற எலெக்ஷன். அதில் அவங்க சசிகலாவை நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பல தொகுதிகளில் நீங்கள் மதுரை, அதனால் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ மதுரை, தேனி, இந்த பக்கம் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஓட்டு சசிகலா அவங்களுக்கும் இருக்குது. அது 5000 வச்சுங்களேன், 3000 வச்சுங்களேன், பல தொகுதிகளில் அது வெற்றி தோல்வியை முடிவு செய்கிற எண்ணிக்கையாக இருக்கும். ஸோ இந்த கணக்கெல்லாம் வச்சு, சேதாரங்களெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிகழ்கால அரசியல் களங்கள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.